ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மிதுன ராசி நேயர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். சனி பகவானானவர் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 கும்பராசியின் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசியின் பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகின்றார். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி இவருடைய பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெறுகிறது. இவர் இங்கு பயிற்சி ஆகும் பொழுதே சூரிய பகவானால் அஸ்தங்கம் அடைகிறார். எனவே சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலன்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் முழு பலத்துடன் செயல்படுவார். சனி பகவான் தற்பொழுது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார். இது உங்களுக்கு தொழில் உத்தியோக ஸ்தானமாகும். மிதுன ராசி இது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாகும். காலபுருஷனின் தைரிய வீரிய ஸ்தானமே உங்கள் ராசிதான். இது ஒரு உபய ராசியாகும். காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. காற்றின் தன்மை கொண்டதால் புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் சின்னமாக இந்த ராசி விளங்குகிறது. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார். புத பகவானின் ஆட்சி பெற்ற ராசி என்பதால் நீங்கள் பேசும் திறன், சிந்தனை, வேகம், கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவீர்கள். ஒரே விஷயத்தில் நிற்காமல் பல துறைகளில் ஆர்வம் காட்டும் இயல்பு கொண்டவர்கள் நீங்கள். எப்பொழுதும் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருப்பவர்கள். உங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யகரமானதாக இருக்கும். உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அடைந்துவிடும் வேட்கை கொண்டவர்கள். உங்களின் வார்த்தைகள் வாள் போல் வீசினாலும் உங்கள் மனம் மலர் போல் பேசும். உங்களின் ஒரு கண் சிரிக்கிறது என்றால் மறுக்கண் இந்த உலகை அளவிடும். அறிவின் இளம் தீபம் என்று மிதுன ராசியை கூறலாம். தினம்தோறும் தங்களை புதுப்பித்துக் கொள்பவர்கள் நீங்கள். இந்த மிதுன ராசி என்பது உபய ராசியாகும். எனவே நீங்கள் பெண் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதும் மற்றொரு உபய லக்னங்களான தனுசு மற்றும் மீன லக்னங்களை தவிர்ப்பது உங்கள் குடும்ப வாழ்வில் திருப்திகரமான மன வாழ்க்கையை ஏற்படுத்தும். கடந்த சில ஆண்டுகளில் குடும்ப வாழ்க்கையில் அதிகமான பிரிவினையை சந்தித்தது உபய ராசிக்கார ஜோடிகளே. இந்த உலகில் இரட்டையர் பிறப்பிற்கு காரணமே இந்த மிதுன ராசிதான். உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் வரும் சனி பகவான் நன்மையையே செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதியாகும். அவர் 8ஆம் இடத்தின் மூலம் கெடுதலையும் 9ஆம் இடத்தின் மூலம் பாக்கியங்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார். 10ல் ஒரு பாவியாவது இருப்பது தொடர்ந்து தொழிலையோ வேலையோ கொடுத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வேலை இழப்பு என்பது ஏற்படாது. ஆனால் வேலையில் முன்னேற்றம் என்பதில் தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் பாதகாதிபதியின் வீட்டில் அமர்ந்து பாதகாதிபதியின் பார்வையில் அவர் இந்த பலன்களை செய்ய போகின்றார். எனவே வேலையில் முன்னேற்ற தடைகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். பாக்கியங்களையும் கொடுக்க அவரே கடமைப்பட்டவர் என்பதால் வேலை மூலம் நல்ல வருமானம் உங்களுக்கு ஈட்டி கொடுப்பார். இந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் இது மட்டுமின்றி தனது 3ஆம் பார்வையால் உங்கள் 12ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையால் உங்கள் 4ஆம் இடத்தையும் தனது 10ஆம் பார்வையால் உங்களது 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அவரின் 7ஆம் பார்வையானது உங்கள் சுகஸ்தானத்தில் விழுகிறது. எனவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். அதிக அலைச்சல், வேலை பளு போன்றவற்றால் உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையின் மூலமே உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். மற்றும் 4ஆம் இடமானது உங்கள் தாயாரையும் குறிக்கின்றது. எனவே தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவானின் சமசப்தம பார்வை உங்களின் தாய் வீடான 4ஆம் வீட்டில் விழுகின்றது. குரு பார்க்கும் இடம் மேன்மை அடையும், சனி பார்க்கும் இடம் பாழடையும் என்பார்கள். எனவே அவரின் பார்வை உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் தாயாரின் உடல் நலத்தையும் கெடுக்க அதிக வாய்ப்புள்ளது. அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் வரை உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள்.
அது மட்டுமன்றி அவரின் 10வது பார்வை உங்கள் 7வது வீடான தனுசு ராசியில் விழுகிறது. இதனால் உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படும். உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். 1 வருடம் குரு பகவானின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கப் போவதால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் நிகழாது. சனி பகவானுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் எல்லா விதத்திலும் நன்மைகளையே செய்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கும் மனநிலையை அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் 8ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி அமைந்துள்ளது. இங்குள்ள சூரிய பகவானால் உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்கம் அடைந்துள்ளார். அடுத்த 2 மாதங்களுக்கு அவர் வக்ரகதியில் வேறு சஞ்சரிக்கப் போகிறார். எனவே அடுத்த 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களின் மாரகாதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எனவே இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமுடன் செல்லுங்கள். சனி பகவான் உங்களின் ராசி அதிபதியான புதன் பகவானிற்கு நட்பு கிரகமாகும். எனவே அவர் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன்களை செய்ய மாட்டார். சனி பகவானின் 10ஆம் இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அவரின் பார்வைகள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துகின்றன. எனவே சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல்நலக் குறைவிற்காக மருத்துவரை அணுகச் செல்லும் பொழுது, முதல் முறையாக மருத்துவரை அணுகச் செல்லும் பொழுது புனர்பூச நட்சத்திரமோ அல்லது ஆயில்ய நட்சத்திரமோ உள்ள நாட்களை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பூசம் மற்றும் மக நட்சத்திர நாட்களை தவிர்த்து விடுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தினர் ஆயில்ய நட்சத்திர நாட்கள் மற்றும் பூரம் நட்சத்திர நாட்களை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6, 8 இந்த நட்சத்திர நாட்களில் சுப காரியங்களை மேற்கொள்ளுங்கள். பணம் தொடர்பான விஷயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு பண விஷயத்தில் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகளே உங்களுக்கு நடக்கப் போகின்றன. இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.